ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உடுப்பி ஃபேமஸான உப்பு புளி தோசை அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தோசையில் உப்பு புளி காரம் எல்லாமே இருக்கும், பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். இது என்னென்ன பச்சரிசியில் பண்ணுறது, இது ஃபர்மெண்டேஷனுக்கே விட மாட்டாங்க, அரைச்சிட்டு உடனே வாத்து சாப்பிட்றலாம். இது இது பச்சரிசி அரை டம்ளருக்கு கொஞ்சம் குறைச்சலாம், 1/4 டம்ளர் கொஞ்சம் மேலே சிவப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, நான் இந்த அரிசியை ஒரு 5-6 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை எறுத்துட்டு வச்சுருக்கேன். சேப்பு அவல் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி முன்னாடி ஊற வச்சா போதும், ஏன்னா அது உடனே அது சோக் ஆகிடும். இப்போ இதுக்கு இதெல்லாம் வறுத்துக்கணும். அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, கொஞ்சோண்டு மெந்தியம். தனியாங்கிறது நான் இப்போ அந்த அளவை சொல்லிடுறேன். தனியாங்கிறது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் 1 டீஸ்பூன். இதுக்கு இந்த காஷ்மீரி சில்லி இருக்குது பார்த்தீங்களா, இந்தூர் ஸ்பெஷலான இந்த பெடகேன்னு சொல்கிறோமே, அது போட்டுப்பாங்க. கூடவே நான் நம்ம மிளகாவத்தல், குண்டூர் மிளகாவத்தலும் 2 இது வச்சுட்டுருக்கேன். வெல்லம் கொஞ்சம், புளி கொஞ்சம். புளி, வெல்லம், தேங்காய், ரொம்ப கொஞ்சமாக மெந்தியம், சீரகமும் மெந்தியமும் ரொம்ப கொஞ்சம் வச்சுட்டா போதும். இப்போ முதல்ல இதை அரைச்சிக்க போகிறோம். இது மேலேயே நம்ம அரிசியும் அவலையும் போட்டு அரைச்சிடுறோம். இப்போ இது எல்லாத்தையுமே வெறும் ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். இப்போ மிளகாவத்தல் போட்டுடலாம். புளி, சீரகம் ரொம்ப கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டுருக்கேன். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ மிக்சியில் ஃபஸ்ட்டு இதை தான் வச்சு அரைக்க போனோம். தேங்காயை வச்சு அரைச்சிடும். கொஞ்சமாக உப்பையும் போட்டுட்டு தேங்காய் முதல்ல இதை அரைச்சிடணும். வெல்லம் கொஞ்சம், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப வழுமுன்னு அரைச்சிக்க வேண்டாம். இப்போ இது மேலேயே நம்ம அரிசியை போட்டு அரைச்சிடணும். இந்த ஊறின அவலையும் போட்டுடலாம். நானே 2 பேட்சாக தான் அரைக்கணும், எனக்கு இது ஒன்றில் வரல, அதனால் 2 வழியாக போட்டு அரைப்பேன். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டு இதில் அரைக்கணும். இதை நம்ம நல்லா அரைச்சுன்னு விட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம வாக்கரிச்சே நம்ம நல்லா கொஞ்சம் ஜலமாக கரைச்சிக்கலாம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 4 கரண்டி ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்று சின்னதாக விட்டு பாருங்க. எண்ணெய் விடணும். இது கண்ணாக வர்றது பாருங்க. இது ரொம்ப நல்ல தோசை, நல்ல கிறிஸ்பியாக நல்லா வர்றதுன்னு ஒரு இது இண்டிகேட். ரொம்ப ஈஸியாக வாக்க வரும், ரொம்ப கிறிஸ்பி, பார்க்கறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் எல்லாம் உப்பு புளி எல்லாமே இருக்குது. பெரிய சைட் டிஷ்ஷெல்லாம் இதுக்கு தேவையே கிடையாதுங்க. வேணும்னா நீங்கள் பட்டர் ஆர் நெய் அதோடு சாப்பிட்லாம். வெண்ணெய் வச்சுருக்கேன், மிளகாப்பொடி, ஊறுகாய். ஏன்னா இதுக்கு ஒன்றும் பெரிய சைட் டிஷ் சட்னிலாம் தேவையில்லை. ஸோ என்ஜாய் உப்பு புளி தோசை.